ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடியில் ஆஜர். நாளை முதல் மின்சார கட்டணம் 15% அதிகரிக்கிறது. ஜெர்மனி சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உபல்தனியவுக்கு ஜூன் 25 வரை விளக்கமறியல். மட்டக்களப்பு மாநகர சபையின் 8வது முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஆகிய சிவம் பாக்கியநாதன். உள்நாட்டுச் செய்திகள். 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறிய நுகர்வு மற்றும் 90 அலகுகளுக்கு குறைவான மத தலங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 30 அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவிற்கு 8% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 75 இருந்த மாதாந்த கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் ரூபாய் 80 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 30 தொடக்கம் 60 அலகு பிரிவின் ஒரு அலகுக்கு இதுவரை இருந்த விலை 2 ரூபாவால் அதிகரித்துள்ளதுடன் அதன் ஒரு அலகின் புதிய விலை ரூபாய் 8 ஆகும். அதன்படி அந்த பிரிவின் மாதாந்திர கட்டணம் 10 ரூபாவால் அதிகரித்து ரூபாய் 210 மாறியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிக்கு பயணமாகியுள்ளார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று ஜனாதிபதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டரின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இன்று முதல் ஜூன் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் ஜனாதிபதி பெடரல் அரசின் முதலமைச்சர்கள் மற்றும் பிற உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆகியோர் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர். நேற்றிரவு 8:33 மணிக்கு கட்டார் ஏர்வேஸ் விமானம் QR 655 மூலம் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் தோஹாவுக்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்து மற்றும் ஒரு விமானத்தில் ஜெர்மனிக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் பெர்லின் பிராண்டன்பர்க் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் தலைமையில் இன்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பேல்வியூ மாளிகையில் நடைபெறும். பௌத்த மதத்துடன் ஏற்பட்ட மாற்றமானது இலங்கை மக்கள் நாகரிகமான தேசமாக மாற உதவியது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க மிஹிந்தல விஹாரையில் நேற்று நடைபெற்ற தேசிய பொசோன் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பௌத்த தர்மத்தால் முழு உலகமும் ஒளிரட்டும் என்ற தொனிப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய பொசோன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தேசத்தை நாகரிக மாற்றத்திற்கு இட்டுச் சென்ற மஹிந்த தேரரின் வருகை மற்றும் மிஹிந்தலையை மறந்துவிட்டு தேசிய பொசோன் நிகழ்வை கொண்டாட முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். எனவே இவ்வாறான ஆன்மீக விழுமியங்களை கொண்ட நிலத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பது ஒரு அரசின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த பொறுப்பை பூமியுடன் உணர்வுபூர்வமான தொடர்புடைய பிரஜைகளால் மாத்திரமே நிறைவேற்ற முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுராதபுர நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மஹிந்த தேரரின் இலங்கை வருகையுடன் நமது நாடு தேரவாத பௌத்த தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக மாறியது. சமூக மாற்றத்திற்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வழிவகுத்த இந்த அற்புதமான நிகழ்வு வெறும் மத அர்த்தத்தை
மதத்தை தாண்டி கலாசாரம், சமூகம் மற்றும் அரசியல் உட்பட நமது நாட்டின் அனைத்து அம்சங்களிலும் மிகவும் மேம்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அந்த சமூகத்தை மீண்டும் இந்த பூமியில் நிலைநிறுத்துவதன் மூலம் நாட்டிற்கு அவசியமான சமூக மாற்றம், சுற்றாடல் நெறிமுறை சார்ந்த புதிய மனப்பான்மையுடன் கூடிய நவீன நாகரிக அரசை கட்டியெழுப்புவதற்கான கைவிட முடியாத பொறுப்பை நிறைவேற்றுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இலங்கையின் முதல் நகரம், முதல் குளம், முதல் அறுவை சிகிச்சை தளம் மற்றும் யோத கால்வாய் போன்ற பாரம்பரியங்களை கொண்ட அனுராதபுரத்தை அதன் பண்டைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்திய உதவியின் கீழ் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இந்திய பிரதமர் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் கருத்து தெரிவிக்கையில், எந்த தேசமும் நிலைத்து நிற்க வலுவான அடித்தளம் தேவை. புத்தரின் தத்துவத்தின் மூலம் இலங்கை மக்கள் அத்தகைய வலுவான அடித்தளத்தை பெற்றுள்ளனர். கல்வியில் பின்னடைந்த சமுதாயத்தில் வலிமையான பிரஜைகளை எதிர்பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பௌத்தம் இந்நாட்டில் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. விகாரைகளை பிரிவினாக்களாக மாற்றுவதன் மூலம் இந்நாட்டு மக்களுக்கு ஆன்மீகத்தையும் அறிவையும் வழங்கும் சமூக நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பௌத்தம் பெரும் பங்காற்றியது. இது ஒரு நாகரிக சமூக பொறிமுறையின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. அதற்காக 2500 ஆண்டுகால வரலாற்றில் இந்நாட்டில் செயற்பட்ட தேரர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். වගකීම් ඉටු කිරීම සඳහා අවශ්‍ය වන සංස්කෘතියක් නිර්මාණය කිරීම. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட, பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெனியவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறைப்பாடு தொடர்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் பிரதிவாதி சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறைச்சாலை கைதி ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று முன்தினம் துஷார் உப்புல்தெனிய கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று மாலை முன்னிலையாகினார். சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் இவ்வாறு முன்னிலையாகினார். நாட்டிற்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கேலியர் ரம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறைப்பாடு அளித்துள்ளதுடன் அதற்கமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நேரமாக வாக்குமூலம் அளித்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை நிகழ்வு இவ்வருட பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்று பன்னிப்பிட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவராம விஹாரையில் நடைபெற்றது. ஸ்ரீ விபசயா ராமய பூரண மகாவியாராதிபதி சாஸ்திரபதி சங்கைக்குரிய மகா கும்புக்வெவே சந்திரானந்த தேரர் நேற்றைய தர்ம போதனையை நிகழ்த்தினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை, அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து ஒன்று அவிசாவல்ல கொழும்பு பழைய வீதியில் வெள்ளம் பெற்றிய பகுதியில் விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்ததாகவும் பல வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது ஃப்ளவர் வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்கள் பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பது பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க இன்று ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு, உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்ந்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது. கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கண்டி நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள தண்டவாளத்தில் ஏற்பட்ட தாழிறக்கம் காரணமாக இவ்வாறு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கண்டி மற்றும் பேராதன ரயில் நிலையங்களுக்கு இடையில் பயணிகளை ஏற்றி செல்ல விசேட போக்குவரத்து சேவை இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தண்டவாளம் தாழிறங்கிய இடத்தை ஆய்வு செய்வதற்காக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழு அங்கு சென்றுள்ளது. இந்த தாழிறக்கம் காரணமாக பேராதனை மற்றும் கண்டி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கண்டி நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் ரயில் தண்டவாளத்தில் தாழிறக்கம் ஏற்பட்டுள்ளது. தண்டவாளத்தை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தாமிக ஜெயசுந்தர தெரிவித்தார். பேருவள மீன்பிடி துறைமுக பகுதியில் போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை களுத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் களுத்துறை நீதிவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதிவான் 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் இரவு பேருவள மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் போலீசாருக்கும் பௌத்த கொடிகளை ஏற்றி வைத்திருந்த ஒரு குழுவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதன்போது ஏற்பட்ட உரையாடல் தீவிரமடைந்ததை அடுத்து அந்த குழு போலீசாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குழு ஒன்று லாரி ஒன்றில் ஏறி பௌத்த கொடிகளை ஏற்றியவாறு இருந்தபோது போலீசார் வீதியை மறைக்க வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்திய பின்னர் இந்த சம்பவம் ஏற்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMFின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திர தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடத்தி IMFின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலாநிதி கீதா கோபிநாத் 2022 ஜனவரி 21 முதல் IMFின் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்னர் 2019 முதல் 2022 வரை IMFின் தலைமை பொருளியலாளராக பணியாற்றினார். தாய்லாந்தில் நேற்று நடைபெற்ற 23வது மேனன்ட் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையின் பியூமால் சித்தும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டின் வீரர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். முன்னதாக 2017ஆம் ஆண்டு தாய்லாந்தின் பேங்காக்கில் நடைபெற்ற 18வது மேனன்ட் இன்டர்நேஷனல் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய முகமது வசீம் 4வது இடத்தை பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற முறுக்கு கம்பிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றை முற்றுகையிடுவதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. காதுடுவ பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் இந்த முறுக்கு கம்பிகள் இரவு நேரத்தில் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றுக்கு கொண்டு செல்லப்படுவதாக அதிகாரிகள் இதன்போது கண்டறிந்துள்ளனர். அதன்படி விசாரணை அதிகாரிகள் குறித்த உற்பத்தி நிறுவனத்திலிருந்து இரவு நேரத்தில் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்றை பின்தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி அந்த களஞ்சிய சாலையை முற்றுகையிட நடவடிக்கை எடுத்தனர். அப்போது அந்த இடத்தில் சுமார் 4000 டன் என மதிப்பிட்ட முறுக்கு கம்பிகள் களஞ்சிய சாலையில் இருப்பது கண்டறியப்பட்டதுடன் இந்த பொருட்களின் சந்தை மதிப்பு 100 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என இதுவரை நடந்த விசாரணைகளில் தெரிய வந்தது. அதன்படி இந்த முற்றுகை தொடர்பாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் வழக்கு தொடரப்பட உள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது.
மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட அந்த கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் இடம்பெற்றுள்ள இந்த விஜயத்தின் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிலரும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டில்வின் சில்வா உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு சீனாவின் ஐஜியாங் மாகாண ஆளுநர் லியூ ஜேவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் சீனா இடையேயும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயும் நீண்டகால நட்புறவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் நிலவிய ஊழல் மிக்க ஆட்சி முறைமையை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையில் நிறுவப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றுவதற்கு ஒரு திட்டத்துடன் பயணித்து வருவதாக டில்வின் சில்வா இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நேற்றிரவு வீசிய கடும் காற்றுடன் கூடிய பலத்த மழையால் நுவரெலியா அட்டன் பிரதான வீதியில் கொட்டகல கொமர்ஷியல் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் ஒரு வழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது. அதேபோன்று நோட்டன் மஸ்கலியா பிரதான வீதியின் 2ஆம் கட்டை பகுதியிலும் பாரிய மரம் ஒன்று வீதியில் வீழ்ந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. கடும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமையினால் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதுடன் வீதிகள் வழுக்கல் தன்மை காரணமாக சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹொரண வாகவத்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஹொரண வகவத்த பகுதியில் மோட்டார் வாகனம் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்து சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியிலும் மோட்டார் சைக்கிளிலும் பயணித்த 2 படுகாயமடைந்து ஒரண மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கலுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்தில் காயமடைந்த காரின் ஓட்டுநர் ஒரண மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒரண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியவற்றுக்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெய்மியரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத்தும் பங்கேற்றுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மகான் கருணாரத்ன எதிர்வரும் 13ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்ற கைதியை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவித்த குற்றச்சாட்டின் பேரில் மெஹான் கருணாரத்ன கடந்த 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பு மாநகர சபையின் 8வது முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமாகிய சிவம் பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வராக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வைரமுத்து தினேஷ்குமாரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்யும் வகையிலான அமர்வு இன்று காலை நடைபெற்றது. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது முதல்வரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவம் பாக்கியநாதனை அதே கட்சியைச் சேர்ந்த மாசிலாமணி சண்முகலிங்கம் முன்மொழிய ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த நவரத்ன ராசா ரகுபரன் வழிமொழிய வேறு தெரிவுகள் இன்மையால் அவர் ஏகமனதாக மட்டு மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார்.
பண்டாரவள மாநகர சபையின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி அந்த மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ரத்நாயக்க முதியான்சலாகி சாகரதிர விஸ்வ விக்ரம தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேயர் பதவிக்காக இன்று நடைபெற்ற தேர்தலில் 4 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பண்டாரவள மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 6 உறுப்பினர்களை கொண்டுள்ள அதே நேரத்தில் சுயேட்சை குழு எண் 1 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதே மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி 3 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சுயேட்சை குழுக்கள் தலா 1 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். நேபாளத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்கும் நோக்குடன் ஒரு தாய்ப்பால் வங்கி நிறுவப்பட்டுள்ளது. குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கும் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் முறையாக பராமரிக்கப்படாத குழந்தைகளுக்கும் இந்த வங்கியின் மூலம் சேவைகள் வழங்கப்படுகின்றன. யூனிசெஃப் அமைப்பு, நேபாள அரசாங்கம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த வார இறுதியில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்ற குடியேற்ற கைது நடவடிக்கைகள் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கும் எதிராக வன்முறை போராட்டங்களை தூண்டியது. இதனால் அந்த பகுதியில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 4000 தேசிய காவல் படை வீரர்களை அனுப்ப ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்தார். இது அவரின் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் பெருமளவிலான திட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயமாக மாறியுள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை அகற்றுவதிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதிலும் வேகம் காட்ட விரும்பிய ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. காசா நகரில் உணவு விநியோக மையம் ஒன்றின் அருகில் செவ்வாய்க்கிழமை காலை இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 36 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 208 பேர் காயமடைந்தனர் என்று அமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்கை நியூஸ் நிறுவனத்திற்கு கிடைத்த காணொலி காட்சிகளில் தொலைவில் நிகழும் வெடிப்புகளிலிருந்து மக்கள் அலறுவதும் சிதறி ஓடுவதும் பதிவாகியுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் தூக்கிச் செல்லப்படுவதும் அடர்த்தியான புகை வானில் எழுவதும் காணப்படுகிறது. நாணயமாற்று வீதம். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை கிரிக்கெட் விருதுகள் 2024 நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. இந்த விருது விழாவில் 2024ஆம் ஆண்டில் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வெளிப்படுத்திய திறமைகளின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி 2024ஆம் ஆண்டின் ஆண்கள் கிரிக்கெட் வீரர் விருதை கமிந்து மெண்டிஸ் வென்றார். 2024ஆம் ஆண்டின் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை விருதை சமரி அத்தபத்து வென்றார். சிறந்த ஒருநாள் துடுப்பாட்ட வீரருக்கான விருதை பத்தும் நிசாங்க வென்றார். சிறந்த ஒருநாள் பந்து வீச்சாளருக்கான விருதை வனிந்து அசரங்க பெற்றுக்கொண்டார். சிறந்த ஒருநாள் சகலதுறை வீரருக்கான விருதை சரித் அசலங்க பெற்றுக்கொண்டார். சிறந்த T20 துடுப்பாட்ட வீரருக்கான விருதை குசல் மெண்டிஸ் பெற்றுக்கொண்டார். அதேபோன்று சிறந்த T20 பந்துவீச்சாளருக்கான விருதை வனிந்து அசரங்க பெற்றுக்கொண்டார். சிறந்த டெஸ்ட் துடுப்பாட்ட வீரருக்கான விருதை கமிந்து மெண்டிஸ் பெற்றுக்கொண்டார். சிறந்த டெஸ்ட் பந்துவீச்சாளருக்கான விருதை பிரபாத் ஜெயசூரியவும் சிறந்த டெஸ்ட் சகலத்துறை வீரருக்கான விருதை தனஞ்சய டி சில்வாவும் பெற்றுக்கொண்டார். ஆண்டின் நம்பிக்கை நட்சத்திர வீரராக ஜனித் லியனகே விருதை பெற்றுக்கொண்டார். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்தபத்து 5 விருதுகளை பெற்றுக்கொண்டார். சிறந்த ஒருநாள் துடுப்பாட்ட வீரருக்கான விருது, சிறந்த T20 துடுப்பாட்ட வீரருக்கான விருது, சிறந்த T20 பந்துவீச்சாளருக்கான விருது, சிறந்த T20 சகலத்துறை வீரருக்கான விருதையும் சிறந்த ஒருநாள் சகலத்துறை வீரருக்கான விருதையும் சமரி அத்தபத்து பெற்றுக்கொண்டார். அதேபோன்று கவிஷா தில்ஹாரி சிறந்த ஒருநாள் பந்துவீச்சாளருக்கான விருதை பெற்றுக்கொண்டார். பலத்த மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 5:30 மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.